நேத்து நைட்டு நம்ம என்ன பால் குடிச்சோன்னே தெரியல, 2 பேருமே அப்படியே மயங்கி போயிட்டோம். அப்புறம் நேத்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வேற. நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறைய பிளான் வச்சிருந்தேன். ஆனா சரி விடு. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், உனக்கு தெரியுமா? ஐ கெஸ் வாட் ஐ வாண்ட் இஸ், நான் உன்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நேத்து மிஸ் ஆனதை இன்னைக்கு நம்ம பண்ணிடலாமா? இப்ப வா. இப்பதான்? அட, நேரங்காலம் பார்த்தா லவ் பண்ணிட்டு இருக்க முடியும்? லவ்ன்றது ஒரு செகண்ட்ல வந்துருமா? அது அத்தை கீழே என்ன புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்க வர சொன்னாங்க. நான் போகலன்னா அவங்க கோவப்படுவாங்க. போயிட்டு வரவா? ஓகே. சாரதா மா, சாரதா எங்க? நான் அவளை பார்க்க தான்ப்பா இங்க வந்தேன். ஹோலி பண்டிகை வருதுல்ல, அதுக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கினேன். அவ இத போட்டு பார்க்கணும். அவ அவ இப்பதான் கீழே ஒன்னும் போனா. ப்ராப்ளம் இல்ல. அவ திரும்ப வந்ததும் அவகிட்ட இத போட்டு பார்க்க சொல்லு. ஃபிட்டிங் கரெக்டா இல்லையான்னு சொல்லு. சரியா? இந்த பேக்க உள்ள வச்சிரு. அவ என்கிட்ட அம்மா கூப்பிடுறதா சொல்லிட்டு போனா. அவ ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? சாரி. நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதனால ப்ளீஸ் நீங்க இப்ப ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இது என் மனசு. உங்களை அண்ணன் கூட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. அவ உள்ள என்கிட்ட அவ்வளோ அப்பாவியா நடிச்சுக்கிட்டு இங்க வந்து என் தம்பி கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? பாவம், நடந்த சம்பவத்தால ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இதுல இவரோட தப்பு எதுவுமே இல்லையே. உங்க மனசு ரொம்ப பெருசுங்க. கவலைப்படாதீங்க. சீக்கிரமாவே இந்த வலி காணாம போயிடும். இவ கண்டிப்பா எங்க ஃபேமிலியோட ஏதோ பெரிய விளையாட்டு விளையாட திட்டம் போட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. இப்பதான் இவன் ரொம்ப இளமையா ஃபீல் பண்றானா? நீ பத்தவே பத்திக்கிட்டு எரியட்டும். ஓ, எனக்கு தலை சுத்துது. என்னாச்சு பேப்ஸ்? காதல என்னது? இல்ல, நான் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். ஓகே. உங்க பேப்ஸோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓ ஓ, இப்ப நான் என்னோட ரூமுக்கு மாடிக்கு எப்படி போறது? நான் இருக்கேன்ல. நீங்களா? நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க? இப்படி போலாமா?
ஸ்வீட்டி, நீ எவ்வளவு அழகா இருக்கிறியோ அந்த அளவுக்கு குறும்புக்காரி. நீ என்கிட்ட உன்னோட அறைக்கு போகணும்னு சொன்ன, ஆனா டார்க் ரூம் கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஏரியா ரொம்ப இருட்டா இருக்கே. சரி, என்னதான் ஐடியா? உன்னை கொல்றதுதான். உன்னை என் காதலால கொல்றதுதான் என் நோக்கம். இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை இன்னும் நீ பார்க்கல. இந்த பூனை எப்படி என்ன பிடிக்கும்? என் கழுத்தை எப்படி அது நெரிக்கும்? ஐயோ, ஊர்வசி திடீர்னு எப்படி காக்காவா மாறிட்டா? ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்னங்க, என்ன இவரை காணோம்? எங்க போயிட்டாரு? அவருக்கு இப்போ டேப்லெட்ஸ் கொடுத்தாகணுமே. ஏ ரிஷப், உங்க அப்பாவை நீ எங்கேயாவது பாத்தியாப்பா? என்ன அப்பாவை திரும்பவும் காணுமா? டார்க் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருதே. சீக்கிரம் வாசிமா, மேல ஏதோ நடக்குது. அக்கா, சீக்கிரம் இவன் விரல வச்சு லாக்கரை திறந்துடலாம். வாங்கக்கா. சாரதா, இந்த லாக்கர் திறந்துருச்சு. அக்கா, இது என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? அக்கா, நீங்க இதை கொண்டு போங்க. நான் லாக்கரை மூடிட்டு வரேன். சீக்கிரம். அப்பா, 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 என்னாச்சுப்பா? ஓ மை காட், என்னங்க? அப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா ப்ளீஸ். குருசு, இவருக்கு என்ன ஆச்சு? யாராவது வாங்க. அம்மா, இந்த லாக்கர் ஓபன்ல இருக்குமா? என்ன? இங்க என்னதான் நடக்குது? யாரும் இவருக்கு மயக்க வர வச்சு இந்த லாக்கரை ஓபன் பண்ணிருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல சீமா, இந்த வீட்ல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அண்ணா, அண்ணா, ஐயோ கடவுளே, அங்க தண்ணி இருக்கு. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துக்கோ. என்னங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்க எப்படிங்க மயங்கி விழுந்தீங்க? ஆண்டி, ஆண்டி, நானா இங்க வரல. இந்த பேப்ஸ் தான் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா.
நானா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு நேரம் வெளியே தான் இருந்தேன் சீமா. இப்ப நான் ஊக்குட தான் உள்ள வந்தேன். இவ உள்ள வெளிய மேல கீழே இவ எங்க வேணாலும் இருப்பா. இவ உருவம் மாறக்கூடியவ. இவ பூனையா காக்காவா பாம்பா மாறுவா. இவ பாம்பா மாறி என்ன கொத்த பார்த்தா ஆண்டி. ஒருவேளை அண்ணனுக்கு மூளை எதுவும் குழம்பிருச்சா? நாம ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். அவரோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னங்க நீங்க வாங்க. என்ன பார்த்து எதுக்காக இவர் இப்படி சொல்றாரு? இங்க ஏதோ நடந்திருக்கு. அவரை தவிர இந்த சம்பவம் வேற யாருக்குமே தெரியாது. நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. அப்பா வேற இங்க மயங்கி கிடக்குறாரு. ஆனா இந்த லாக்கர் வேற திறந்து கிடக்குது. யார் பண்ணிருப்பா? என்ன எடுத்திருப்பாங்க அங்க இருந்து? இந்த டார்க் ரூம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்பா என்கிட்ட சொன்னதெல்லாம் அவரோட பிரம்மையா இல்ல உண்மையிலேயே ஏதாவது பார்த்தாரா? இந்த திவ்யா இப்ப இங்க என்ன பண்றா? யாருக்காக காத்துட்டு இருக்கா? போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஹாய். ஏய், என்ன பண்ற? நீ என்ன கீழே இறக்கி விடு. யாரா பாத்துட்டு போறாங்க. ப்ளீஸ் என்ன கீழே விட்டுரு. யாரா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். திவ்யாவை தூக்கிட்டு போற அந்த பையன் யாரு? இவ்ளோ சாதாரணமா அவளை தூக்கிட்டு போறானே. கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். இல்ல ஆனா நான் இப்ப முதல்ல அக்காவை போய் பார்த்தாகணும். நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? தயவு செஞ்சு நீ கீழே விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க நிறைய பேர் இருக்காங்க. குடி. எனக்கு இது வேண்டாம். வேணாம். அப்படிலாம் பண்ணாத. இது ரொம்ப தப்பா இருக்கு. புரிஞ்சுக்கோ. நான் தான் சொன்னல இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். தனியா ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. சரி வா போலாம். வா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஹாய் ஹாய். என்னம்மா தனியா எங்கம்மா போயிட்டு இருக்க செல்லக்குட்டி? எங்களையும் கூட கூட்டிட்டு போமா. செம்ம ஜாலியா இருக்கலாம். ப்ளீஸ் என் கையை விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். உனக்கு என்ன வேணா நான் தரமா. ஆனா போறேன்னு மட்டும் சொல்லாத செல்லம். ஆமா அப்ப சரி. இந்த காய்கறி பை எடுத்துட்டு போயிட்டே இரு. பையெல்லாம் ஒண்ணு வேணாம் டார்லிங். நீ வந்தா போதும். நம்ம காதல் விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? என்ன கையை விடு. பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலனா அவனுங்களுக்கு இந்த மாதிரி பாடத்தை தான் நான் புகுட்டுவேன். பொண்ணுங்கன்னா என்ன பொருள் நினைச்சியாடா? தேவைப்படும் போது நீங்க யூஸ் பண்றதுக்கு. மானத்தை உயிரா நினைக்கிற பொண்ணை மதிக்க கத்துக்கோங்கடா.